என்ன சார் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருக்கீங்க போல. அடே நான் செவரன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு குத்தமா? குத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன கண்டென்ட்? உங்களுக்கு ஒரு சில ஏரியாஸோட நேம் சொல்கிறேன், அதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும். சூப்பராக பண்ணிடலாமே. ஃபர்ஸ்ட் கிளாம்பாக்கம் டு தையூர் இந்த ஓஎம்ஆர் பெல்ட்டுக்கு எவ்வளோ தருவீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் 9.5 தருவேன். இதுதான் சவுத் சென்னையில் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் மார்க்கெட்டாக இருக்கு. ஓகே சார். அடுத்ததா ஈசிஆர் இந்த கோவளம்ல இருந்து மகாபலிபுரம் பெல்ட்டுக்கு எவ்வளோ தருவீங்க? இது ஒரு ப்ரீமியம் லைஃப் ஸ்டைலுக்கு ஐடியலான லொக்கேஷன். நீங்கள் வில்லா கட்டுறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கோ டு பிளேஸாக இருக்கும். சாலிடாக இதனால இந்த ஏரியாவுக்கு 9 தரலாம். ஓகே சார். அடுத்ததா கிருகம்பாக்கம் குன்றத்தூர் இந்த பெல்ட்டுக்கு எவ்வளோ தரீங்க? இது சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா. இந்த ஏரியாக்கு நான் 8 தருவேன் அவுட் ஆஃப் 10. கூடவே ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் ஃபின்டெக் சிட்டி வர்றதுனால ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஓகே சார். அடுத்ததா குடுவாஞ்சேரி டு மறைமலை நகர் பெல்ட் இதுக்கு எவ்வளோ தருவீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் 8 அவுட் ஆஃப் 10 தருவேன். ஏன்னா ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி அண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே சார். அடுத்ததா இந்த புதுப்பாக்கம் கண்டிகை இந்த பெல்ட்டுக்கு எவ்வளோ தருவீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் 8.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஏன்னா ஓஎம்ஆருக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஓஎம்ஆர் ரேட்ஸை கம்பேர் பண்ண காட்டிலும் அஃபோர்டபுளாக இருக்கு. அதனால இந்த ஏரியாவுக்கு நான் 8.5 தருவேன். ஓகே சார். நீங்கள் அகைன் போயிட்டு உங்கள் ரீல்ஸ் பார்க்குற வேலையை பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேய்.